இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து அப்கமிங் குரூப் 2025 வந்து ஈஸியாக நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் தமிழ் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம வந்து தமிழ் அப்ரோச் பண்ணணும், எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸும் இந்த டீட்டெயிலாக டாபிக் வைஸ் எப்படி வந்து கவர் பண்ணணும், டாப்பிக்கில் எந்தெந்த மாடல் எப்படி இருக்குது அப்படி கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்ஸும் ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதில் ஓவராலாக பார்க்கலாம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறது தப்பு அப்படின்னா, தமிழில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து இலக்கணமில் தான் நம்ம நிறையா பேர் வந்து மார்க்ஸ் லூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இலக்கணமில் வந்து இப்போ 40+ கொஷின்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இது குரூப் 4க்கு. இப்போ குரூப் 2A மெயின்ஸுக்கு கூட அதே டாபிக் தான் இலக்கணம் சிலபஸ். ஆனால் வந்து 60 கொஷின்ஸ் வருது. ஸோ இலக்கணம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இலக்கணமில் வந்து எல்லாருக்குமே வந்து எவ்வளோ தான் பார்த்தா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எண்ணுமையா உண்மை தொகையா அப்படின்றது, இரண்டாம் வேற்றுமை தொகையான்னு சொல்லுவாங்க, வினை தொகையா பண்பு தொகையா அப்படின்னு சொல்கிறது, இரட்டை கிளவியா, இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இலக்கணம் வந்து நல்லா வந்து கிளியராக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆசிரியர் அப்படிங்கும்போது பாரதியாரா பாரதிதாசனா அந்த மாதிரி இருக்கும். நூல் குறிப்பு அப்படின்னா வந்து 50 காப்பியமா 5 காப்பியமா, இல்லை 8 தொகையா 10 பாட்டா, இல்லை இது ஆகமா போகிறோமா, இந்த மாதிரி நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ கிளியராக வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புலாம் பார்த்துக்கணும். அது மாதிரி நூலாசிரியருமே ரொம்ப குழப்பம். நூலரசுமே ஒருத்தவங்க நிறையா நூல் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பர்டிகுலராக நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மார்க் வந்து லூஸ் பண்ண மாட்டோம். அதேமாதிரி அறிஞர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து 11th 12th புக்ஸில் வந்து டேப்லெட் கண்டென்ட்டில் வந்து நிறைய அறிஞர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. பரதிமார் கலைஞர், அதுக்கப்புறம் வந்து வைமு கோதை நாயகி, அவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி வேறு கொஷின்ஸ்க்கும் வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்கள பற்றி கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி அட்வான்ஸ் தமிழ் வந்து இப்போது வந்து கரண்ட்டில் வந்து கொஷின்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. 7 கொஷின்ஸ் வந்து குரூப் 2ல் வந்துச்சு. குரூப் 4லேயே 4 கொஷின்ஸ் நியர் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அப்கமிங் எக்ஸாம்பிள் வந்து அட்வான்ஸ் தமிழ் கண்டிப்பாக வரும். ஸோ அட்வான்ஸ் தமிழ் நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அதையும் நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு கண்டிப்பாக வந்து இலக்கணமுக்கு தமிழ் தகுதி தேர்வு கொஷின் நம்ம இவ்வளோ பார்க்குறோமோ நமக்கு நியூ கொஷின்ஸ் கிடைக்கும். நம்ம இலக்கணமுக்கு வந்து புக்கு இப்போ வந்து 21 டாபிக்ஸ் அப்படின்றது வந்து நியூ புக் ஓல்டு புக் அங்கங்கே இருக்கும். நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணால் கொஞ்சம் நல்லது. அட்லீஸ்ட் வந்து இலக்கணத்துக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இதே மேக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன டைப்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். என்ன டைப்ஸ்லேயே வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு டாப்பிக்கில் வந்து 6 டைப் இருந்துச்சுன்னா 6 டைப்பில் வந்து ஏதாவது ஒரு டைப் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பில் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கிறதுனால வந்து நான் தனியாக எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த ஃபார்முலாலாம் இதுதான், இதுக்கு இந்த மெத்தடு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆனால் மேக்ஸ்ன்றது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும், கரெக்டாகவும் இது பண்ணும். அது வந்து மேக்ஸு. ஸோ இதே ஜிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி யூனிட் 8 யூனிட் 9லாம் வந்து அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது சில கொஷின்ஸ் வரும். புக்கில் இவ்வளோ தான் படித்தோன்னா அவுட் ஆஃப் புக் அப்படின்னா இந்த வழக்குகள், அதுக்கப்புறம் அட்டைவணை, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஆர்டிக்கலே புக்கில் இல்லாத ஆர்டிக்கல்லாம் சில நேரத்தில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வழக்குகள், அதுக்கப்புறம் கமிட்டி, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் வெளி சோர்ஸ் பார்த்துக்கலாம் பாலிட்டிக்கு. யூனிட் 8 அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து தமிழில் படிக்கிறதும் ஐஎன்எம்மில் படிக்கிறதுமே கவர் ஆகிரும். யூனிட் 8 அப்படிங்கும்போது திருக்குறள் மேக்ஸிமம் வந்து நிறையா வரும். அந்த 25 அதிகாரம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வந்து திருக்குறள் வந்து மேஜர் ரோல் வந்து எப்பவுமே வந்து ப்ளே ஆகும். யூனிட் 9 தமிழ்நாடு பேஸ் பண்ணுற ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அது இல்லாமல் தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா யூனிட் 9ல் கவர் ஆயிரும். ஐஎன்எம்னு பார்க்கும் மேக்ஸிமம் வந்து தலைவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இயர்ஸ், ஏன்னா எந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். தலைவர்கள் அப்படின்னா இப்போ ஒரு தலைவர் இருந்தாருன்னா அவர் வந்து எதுக்கு வந்து ஹெட்டாக இருந்தாங்க, அவங்க எதாவது உருவாக்குனாங்களா, அவங்க வந்து என்ன பத்திரிக்கை வந்து உருவாக்குனாங்க, என்ன புக்கு எழுதுனாங்கட்டு அவங்கள பற்றி யாராவது எழுதியிருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜியாகிரஃபினா நம்ம 10th மட்டும்தான் எல்லோரும் பார்ப்பாங்க. 12th 7th 8thலலாம் கொஞ்சம் கவர் ஆகும். இப்போ வந்து அந்த ஜியாகிரஃபியோட டாபிக் வந்து கொஞ்சம் தான் கவர் ஆகும் 12th 7th 8th. ஸோ அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் வந்து ஓரலாக பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டேபிள்
டேபிள் கண்டென்ட் அந்த சரணாலயம்லாம் எங்கெங்கே இருக்குன்றது, அப்புறம் மண்கள் பற்றி இருக்கிறது, அந்த மாதிரி சில சில டாபிக்ஸ்லாம் வந்து அங்கங்கே கவர் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து 10th எக்கனாமிக்ஸ், 11th எக்கனாமிக்ஸ், 11th எக்கனாமிக்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12th எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து ஒன் ஆர் 2 லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். 6th 7th 9th 11th எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த டாப்பிக்கில் இருக்க மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். இதோட பெட்ரு என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் 8லேயே வந்து ஐஎன்எம் வந்துடும். இல்லாட்டி நீங்கள் ஐஎன்எம்மும் சேர்த்துக்கோங்க. ஸோ இல்லாட்டி ஜியோகிராஃபி இப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மித்ததுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து லூப் ஹோல் விடலாம். மித்த கொஷின்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிலனா, ஏன்னா நீங்கள் இது ஃபுல்லாக கவர் பண்ணி ஹிஸ்ட்ரினா நீங்கள் 6th to 12th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்கணும். பாலிட்டினாலும் ஃபுல்லாக படிக்கணும். யூனிட் 8 ஐஎன்எம், ஜியோகிராஃபி இந்த நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸு அதை வந்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிடலாம். இல்லாட்டி வந்து யூனிட் 8 ஐஎன்எம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கம்மியாக படிக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த 4 நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து அதில் வந்து நான் இதை ஃபுல்லாக படிச்சிருவேன். இதில் வந்து எந்த கொஷின் கேட்டாலும் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா மித்தது வந்து சிலபஸில் இருக்கிறத மட்டும் லைட்டாக இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு பிவைக்யூ வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக ஏன்னா பிவைக்யூவில் வந்து இந்த கோட்ஸு டிஃப்ரெண்ட் இயர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது முக்கியமாக யூனிட் 8க்கு நிறைய தமிழ் கொஷின்ஸ் வந்து யூனிட் 8ல் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. யூனிட் 8க்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிவைக்யூ. இது சிஏனா கரண்ட் அஃபேர்ஸ், அது வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தப்போ அது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தா அது எப்படின்னா வந்து அவார்ட்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் திட்டங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி ஏதாவது இன்வர்ஷன் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் வேகாக பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் குறையும். இதே சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டன்ட் எல்லாமே படிக்க முடியல, சிலபஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ ஹீட் அப்படின்னா ஹீட் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட் இருக்கோ அது ஃபுல்லாகவே கவர் ஆகும். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அப்படி தான், ஆசிட் பேஸ் அப்படின்னா அப்படி தான். இப்போ ஒரு ஹெட்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் வந்து இப்போ நான் 6th முடிச்சிட்டேன், 10th முடிச்சு 7th இது படிக்கலாம் அப்படி பண்ணிக்காதீங்க. அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிக்கிறீங்க, சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டூ யூ நோ, டேப்லெட் காலம், அதுக்கப்புறம் புக் பேக் எல்லாமே பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஜிஎஸ்லேயும் அப்படி தான், முடிஞ்ச அளவு கவர் பண்ணால் அப்படி கவர் பண்ண முடியல அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் 11th 12th வந்து டூ யூ நோ பாருங்கள், டேப்லெட் காலம் பாருங்கள், புக் பேக்கு இல்லாட்டி வந்து அவங்களுக்கு வந்து சில கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து தமிழும் மேக்ஸ் அதை மட்டும் வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அது அஃப்கோர்ஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான். ஆனால் பட் அதே தான் எல்லாருமே நினைப்பாங்க, நம்ம தமிழும் மேக்ஸும் நல்லா பண்ணிட்டா போதும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜிஎஸ்லேயே நம்ம வந்து மார்க் வந்து கொஞ்சமாவது பூஸ்டப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டோட்டல் மார்க் வந்து கூடும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து தமிழில் வந்து 95 எடுக்கிறீங்க, மேக்ஸில் வந்து 23 எடுக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஜிஎஸ்ல வந்து ஒரு 55 அந்த மாதிரி எடுக்கணும், இல்லாட்டி 55 எடுக்கணும். அப்படின்னா தான் வந்து ஆக்சுவலாக 173 வருது, பட் அது சேஃப் தான். ஆனால் பட் 170 அட்லீஸ்ட் 170 நம்ம எடுக்கணும் அப்கமிங் எக்ஸாமில். ஏன்னா கட் ஆஃப்லாம் வந்து கூட்டிகிட்டே போகுது, காம்படிஷன் வந்து ஹெவி ஆகிட்டே போகுது, வருஷம் படிக்கிறவங்க ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே தான் போகுது. அட்லீஸ்ட் வந்து நம்ம 168 170 அந்த மாதிரி எடுக்கணும். ஏன்னா டைப் ஸ்டெனோ அதெல்லாம் இல்லை, டைப் ஸ்டெனோலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 165 எனஃப் தான். 165 வந்து என்கிட்ட ஸ்டெனோ இருக்குது, டைப்லாம் இருக்குது, ஸ்டெனோக்கு 160 அபோவ் ஓகே அந்த மாதிரி தான். ஆனால் பட் கட் ஆஃப் வந்து இப்போலாம் கூட்டிகிட்டே தான் போகுது. ஸோ 170 அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சேஃப் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு இந்த மாதிரிலாம் எதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண